நேயர்களே, நாம அக்டோபர் மாசத்திற்குண்டான கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே கடும் விரயத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற கன்னி ராசி நேயர்களே, இனி வரப்போற நாட்கள் ரொம்ப கவனமா இனிமேல் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. கவலைப்படாதீங்க. சூட்சமமா கடைசி நேரத்துல உதவி கிட்டும். சுக்கிரன் நீசமானாலும் சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா திடீரென ஒரு நன்மை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரவங்க சூட்சமமா குரு பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பு இருக்காது. 19ஆம் தேதிக்கு மேல நல்லது, மாற்றம் நிச்சயம், எழும்புதல் உண்டு. வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறையாற்றலை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன். நீங்க இந்த தொடர்ச்சியான இந்த பலன்களை, இந்த ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பலன்களை பெறுவதற்கு நீங்கள் இந்த காணொலியை, எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. அப்பொழுதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக கொடுக்குற வீடியோ தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். வாங்க பலன்குள்ள போவோம். ஏற்கனவே கடுமையான விரயத்தை, குறிப்பா அரசு வழியிலையும், கடுமையான அரசு வழின்னா அதாவது அரசாங்கத்திற்கு வரி சம்பந்தமான விஷயங்களோ அல்லாது வேலைக்கு தொடர்பா அல்லது ஒரு இடத்தை பிடிக்கிற தொடர்பா, இப்படி ஏதோ ஒரு வழியில அரசாங்கத்தின் மூலியமா ஒரு கடும் விரயத்தை சில பேர் எலும்பு இந்த வழியினால, சில பேர் உடல் உபாதையினால, இப்படி ஏதோ ஒரு வழியில, சில பேர் கண், இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயத்தை நீங்க சந்திச்சு கொண்டிருக்கிற அந்த கன்னி ராசி நேயர்களே, 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சத்துல இருப்பார். அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும். அதனால சாதாரணமா சமாளிப்பீங்க. 9க்கு மேல, அக்டோபர் 9க்கு மேல கொடுத்த வாக்க தன விஷயத்துல காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சில நேரத்துல போன் எடுக்க முடியாத சூழல் கூட உருவாகும். ஏற்கனவே கடன் சுமை கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு தான் இருக்கு. தொழில் வகையிலும் கணவர் வகையிலும், அதாவது கணவர்னா மனைவி வகையிலும், மனைவினா கணவர் வகையிலும் 19ஆம் தேதிக்கு மேல் பாதகம் ஏற்பட்டாலும் சமாளிப்பீங்க. அதாவது பாதகம் ஏற்பட்டாலும் கூட 19ஆம் தேதிக்கு மேல உங்களால சமாளிக்க முடியும். பொருளாதாரத்துல அச்சுறுத்தலை சந்திப்பீங்க. எந்த மாதிரி விஷயத்துல? நகைக்கு வட்டி கட்ட வேண்டியது அப்பப்பைக்கு நோட்டீஸாவோ போனாவோ மெசேஜாவோ பயமுறுத்தும். வாகனத்துக்கு உண்டான விஷயங்கள் அப்பப்பைக்கு மெசேஜாவோ பயமுறுத்தும். டியூ, இந்த மாதிரி டியூ தேங்கி நின்று அப்பப்பைக்கு கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரத்தை அச்சுறுத்தும். அதனால என்ன முடிவு எடுப்பீங்க? இனி வரும் காலங்கள்ல நாம ரொம்ப அறிவுபூர்வமா, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. கவலைப்படாதீங்க. சுக்கிரன் நீசமே ஆனாலும் பரிவர்த்தனையால் உங்களுக்கு கடைசி நேரத்தில் உதவி கிட்டும். உங்களுடைய அந்தஸ்து நிலைநிறுத்தப்படும். சில பேர் ரொம்ப ஆன்மீக நாட்டம் அதிகமாயிடும். சில பேர் என்ன சொல்றது, அப்படியே வேற என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன கேட்டீங்கன்னா கடவுளே கெதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரி இருக்கும். ஆண்கள் தயவு செஞ்சு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தா அதை குறைச்சிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்க நெஞ்செரிச்சலை நீங்க அதிகமா சந்திக்க வேண்டியது வரும். உடல் உபாதைகள், கோளாறுகளை சந்திக்க வேண்டியது வரும். கவனம் நேயர்களே. 19ஆம் தேதிக்கு மேல உச்ச குரு 7 பார்க்கறதுனால, 3 பார்க்கறதுனால, அஞ்ச பார்க்கறதுனால நம்பிக்கை கணவன் மீது மனைவியும், மனைவின் மீது கணவனும் ஒரு ஒத்துழைப்பும், ஒரு செய்தொழில ஒரு மாற்றமும், ஒரு சமூக உறவுல ஒரு முயற்சியும், நுண் அறிவும் கை கொடுக்கும். காந்திஜி வெள்ளக்காரனை ஏத்து ஒத்துழையாமை இயக்கம் பண்ணிட்டு இருந்த மாதிரி கணவர் மனைவிக்கும், மணவர் கணவனுக்கும் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தா அதெல்லாம் மாறிடும் 19ஆம் தேதிக்கு மேல. சிலருக்கு திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களே, இளைய சகோதர சகோதரிகள் மூலம் திடீரென நன்மை ஏற்படும். சார் எனக்கு தம்பி தங்கையே இல்லை, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கான்டாக்ட்ஸ்,
உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அல்லது உங்களுடைய முயற்சிகள் மூலியமா நன்மை ஏற்படும். திடீர்னு சரி ஒரு கேட்டுதான் பார்ப்போமே, ஒரு பேசித்தான் பார்ப்போமே அப்படின்னு நீங்க முயற்சி எடுப்பீங்க, டக்குன்னு அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால சில நன்மை ஏற்படும். அன்எக்ஸ்பெக்டடா நீங்களே எதிர்பாராத விதமா. 19ஆம் தேதிக்கு மேல் தந்தைக்கு சோதனையான காலகட்டம். தன வரவுல அப்படி தந்தை இல்லாதவங்க சார் எனக்கு அப்பா இல்லை சார் அப்படின்னா தன வரவுல அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். அல்லது தன வரவுல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை, ஒரு லோனா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், உங்களுக்கு வர வேண்டியது தடுத்து அல்லது தடுக்கப்பட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். அதான் அதிர்ஷ்ட குறைவு தன வரவுல. 19ஆம் தேதிக்கு மேல் நன்று மாற்றம் நிச்சயம் உண்டு, எழும்புதல் உண்டு. கவலைப்படாதீங்க கன்னிராசி நேயர்களே. கன்னிராசி நேயர்கள்ல குறிப்பா உத்தர நட்சத்திரத்துல 3 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு சூட்சமமா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. சுக்கிரன் நீசமானாலும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வக்கர சனியோட சூட்சம பார்வை பெறனால அக்டோபர் 6 வரைக்கும் ஒரு தேக்கத்தையும் கடன் சுமையையும் தொழில்ல கொஞ்சம் பொறுமையையும் காக்க வேண்டியது வரும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நேயர்களே. சித்திர நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் 6 தேதிக்கு மேல ராகு மட்டுமல்லாது வக்கர சனியின் சூட்சும பார்வையை பெற இருப்பதால் பண வரவுக்கு பிறர் கையை எதிர்பார்த்து நிற்கும் சூழ்நிலை ஏற்படும். கவனம் நேயர்களே. 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை சொல்ல வேண்டும் என்பதே என் அவா. ஆனால் கட்டமும் கிரகமும் சொல்வதை அன்றி நான் வேறொன்றும் சொல்லக்கூடாது. அது ஜோதிட தர்மத்திற்கு புறம்பானது. ஆதலால் மேடு பள்ளம் வந்தாலும் நீங்கள் உங்கள் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி நேயர்களே.